வெல்கம் டு பிஹெச் அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாட்டின் இடஒதுக்கீட்டு கொள்கை. இது எது கீழே வரும்னா தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகத்தை கீழே வரும். இந்த வீடியோவில் நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இடஒதுக்கீடு அப்படிங்கிற விஷயத்தில் சில ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் மெமரி ட்ரிக், இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எப்படி நம்ம மெமரியில் ஸ்டோர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு மெமரி ட்ரிக் உங்களுக்கு கொடுப்பேன். அடுத்தது ஃபைனலாக டிஎன்பிஎஸ்சி பேஸ்டு ப்ராப்ளம் வந்துட்டு சால்வ் பண்ணி காமிப்பேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது மட்டும் மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் ஷார்ட்கட் ப்ளஸ் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி பேஸ்டு கொஷின் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் ஃபர்தராக போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபஸ்ட்டு இடஒதுக்கீடு. இடஒதுக்கீடுனா என்ன? இடஒதுக்கீடு வந்து தகுதியுள்ள மக்களுக்கான உரிமை, அதிகாரம், சலுகை இது எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்கான ஒரு சமூக நடவடிக்கை தான் இந்த இடஒதுக்கீடு. இந்த இடஒதுக்கீடு வந்துட்டு சமூக நீதியின் ஒரு வடிவம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்துட்டு இடஒதுக்கீட்டுக்கு ஏராளமான வாய்ப்பு வந்துட்டு கொடுக்குது. இப்போதைக்கு வந்துட்டு 50% வந்துட்டு எஸ்சிக்கும், 7.5% வந்து எஸ்டிக்கும், 27% ஓபிசிக்கும் ஒரு இடஒதுக்கீடு வந்துட்டு இந்தியா லெவலில் இருக்குது. திறந்த போட்டியின் மூலம் இல்லாமல், அதாவது ஓப்பனாக ஜென்ரல் கேட்டகரியில் இல்லாமல் ரிசர்வ்டுனா இந்த இடஒதுக்கீட்டில் வர பர்சன்டேஜ் எதுக்குள்ளே இருக்கணும்னா 50%க்குள்ளே இருக்கணும். அந்த 50% எப்படி எதுக்குள்ளே இருக்கலாம்னா, இப்போ எஸ்சிக்கு வந்துட்டு 16.6க்குள்ளே இருக்கணும், எஸ்டிக்கு வந்துட்டு 7.5க்குள்ளே இருக்கணும், ஓபிசிக்கு வந்துட்டு 25.84%க்குள்ளே இருக்கணும். மொத்தம் 50%க்குள்ளே தான் இடஒதுக்கீடு இருக்கணும்னு சொல்லி இருக்குது. பட் ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. அது ஃபர்தராக போகும்போது உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டுக்கு மட்டும் 69% இடஒதுக்கீடு இருக்கும். அது யார் அது எப்படி வந்துட்டு தமிழ்நாடு வந்துட்டு ஒரு சாமர்த்தியமாக அதை கையாண்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் வந்துட்டு போக சொல்கிறேன். இந்த இடஒதுக்கீட்டுனால நலிந்த பிரிவினர்கள் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சமூக ரீதியாக வந்துட்டு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறது இந்த இடஒதுக்கீட்டு. இது வந்துட்டு முன்னோடியாக திகழ்கிறது வந்துட்டு எந்த மாநிலம்னா தமிழ்நாடு. இந்த இடஒதுக்கீட்டில் தமிழ்நாட்டின் இடஒதுக்கீட்டு கொள்கை வரலாறு. ஃபஸ்ட்டு இந்த இடஒதுக்கீட்டை பற்றி ஃபஸ்ட்டு எங்கே பேச்சு ஆரம்பிக்குதுன்னா பிராமணர் இல்லாதோர் அறிக்கை 1916. இதில் வந்துட்டு இந்த அறிக்கையில் வந்துட்டு இந்த அறிக்கை உருவாகிறதுக்கு காரணமாக யார் இருக்கான்னா முஸ்லீம் லீக்கும் தென்னிந்திய லீக்கும். இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு என்ன பண்ணுறது, ரெண்டு லீக் என்ன பண்ணுறாங்கன்னா 1913 வருஷத்தில் அரசு வேலையில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் தான் அதிகமாக இருக்காங்க, மற்றவங்களாம் ரொம்ப பிற்படுத்தப்பட்டு அந்த நிலைமையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் பிரசிடென்சி வைஸ்ராயிடம் வந்துட்டு மனு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிராமணர் இல்லாத ஹிந்துவோட அந்தஸ்தை மேம்படுத்துறதுக்காக நீதி கட்சி வந்துட்டு ஒரு பாடுபடுது. ஸோ இவங்க எல்லாம் வந்துட்டு முன்மொழிகிறாங்க இந்த பிராமணர் இல்லாதோர் அறிக்கையை. அது மூலியமாக சமூகத்தில் வந்துட்டு தாழ்த்தப்பட்ட பிரிவினர் அதிக அளவில் பங்கேற்க வேண்டும் என்ற கோரிக்கை மദ്രാஸில் முதலில் வெளிப்பட்ட வருஷம் எதுனா 1916. அது யார் மூலியமாக வெளிப்பட்டுச்சுன்னா மேட்டுக்குடியினரால் மூலம் வெளியிடப்பட்டுச்சு. இந்த 1916ஆம் ஆண்டில் வந்துட்டு பிராமணர் இல்லாத அறிக்கை என்று அறியப்பட்ட இந்த அறிக்கை வந்துட்டு கல்வியிலும் தொழிலிலும் மற்றும் அரசு பணிகளிலும் பிராமணர் ஏகபோகம் என்று அழைக்கப்படும் நிலையில் பிராமணர் அல்லாதவர்களின் முன்னேற்றத்தை பாதுகாக்க வடிவமைக்கப்பட்டது இந்த பிராமணர் இல்லாத அறிக்கை. அது மட்டும் இல்லாமல் இந்த அறிக்கை வந்துட்டு 1920 அமைச்சகத்தை உருவாக்க போது வகுப்புவாத பிரதிநிதித்துவத்துக்காக ஒரு முன்னோடியாக இந்த அறிக்கை இருந்துச்சு. வகுப்புவாத பிரதிநிதித்துவத்திற்காக இந்த அறிக்கை வந்துட்டு முயற்சிச்சது. என்னோட வாய்ஸ் கிளியராக இல்லைன்னா நான் பாஸ் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. அந்த 1920 வந்துட்டு என்ன ஆச்சுன்ட்டு. அடுத்தது 1921 வந்துட்டு ஒரு தீர்மானம் வரும். 1921 தீர்மானம். அது என்ன தீர்மானம்னா, ஆகஸ்ட் 1921 என்ன பண்ணுறாங்க, பிராமணர் இல்லாத சமூகத்தினர் வகிக்கும் அரசு அலுவலகங்கள் பணியிடங்களில் வீதாச்சாரத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அரசுக்கு பரிந்துரைக்கும் தீர்மானம் தான் மாநில சட்டசபையில் நிறைவேற்றுச்சு. எந்த வருஷம்னா 1921 ஆகஸ்டில் மாநில சட்டசபையில் வந்துட்டு நிறைவேற்றுறாங்க. என்னன்னா
எதை நிறைவேற்றுறாங்க? பிராமணர் இல்லாத சமூகத்தினர் வகிக்கும் அரசு அலுவலகங்களில் பணியிடங்களில் வீதாச்சாரத்தை அதிகரிக்கும் நடவடிக்கை எடுக்குமாறு அரசுக்கு பரிந்துரைக்கும் தீர்மானம் இந்த 1921 தீர்மானம். பணியாளர் நியமங்களில் பிராமணர் அல்லாதவர்கள், இந்திய கிறிஸ்துவர்கள், முஸ்லிம்கள் மற்றும் ஆங்கிலோ இந்தியர்கள் மற்றும் பிறர் போன்ற முறையான வரிசையாக பிரிக்கப்பட்டிருக்கு. இப்படி வரிசை பிரித்ததுக்கப்புறம் இந்த விஷயத்தை வந்துட்டு வருவாய் வாரியத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. தீர்மானம் அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. இந்த தீர்மானம் அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு முதல் வகுப்புவாதம் வந்துட்டு எப்போ பாஸ் ஆகுதுன்னா 1921 ஆண்டு செப்டம்பர் 16 வந்துட்டு அறிமுகப்படுத்தப்படுறாங்க. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஃபஸ்ட்டு முதல் வகுப்புவாதம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. அது எந்த ஆண்டுனா 1921 ஆண்டு செப்டம்பர் 16. அடுத்தது பாருங்க, மற்றொரு வகுப்புவாதம். அது வந்துட்டு 1922 வந்துட்டு அறிமுகப்படுத்துறாங்க. இந்த ஜிஓங்கிறது கவர்மெண்ட் ஆர்டர். இப்படி 1922 அறிமுகப்படுத்துகிற அந்த வகுப்புவாதம் வந்துட்டு இது பிராமணர் அல்லாதவர்களின் நியமன வாய்ப்புகளை மேம்படுத்தியது. பிராமணர் இல்லாதவங்களுக்கு வந்துட்டு ஒரு நியமன வாய்ப்புகளை வந்துட்டு மேம்படுத்திச்சு. எப்போ? 1920 வருஷத்தில் கொண்டு வந்த வகுப்புவாத கவர்மெண்ட் ஆர்டர். இதற்கிடையே அரசாங்கம் வந்துட்டு 1925 ஆண்டு ஜிஓயை ஏற்றியதும் இதன் மூலம் தாழ்த்தப்பட்ட வகுப்பினரை தவிர மற்ற ஜாதிகளை அறிவிக்கும் 2 பட்டியல்களை அரசாங்கம் வெளியிட்டுச்சு. எந்த வருஷம்? 1925. இது முதல் உத்தரவு. தாழ்த்தப்பட்ட வகுப்பினரை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் விதி 92 கீழ் பாதி காசு மட்டும் கொடுத்தா தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லிச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த இது வந்துட்டு ஆதி திராவிடர்களுக்கும் உதவுச்சு. இந்த விதி 92 வந்துட்டு ஆதி திராவிடர்களுக்கும் கல்வித்துறையிலும் வெற்றி பெற உதவுச்சு. 1927 ஆண்டு 3வது வகுப்புவாதம் ஜிஓவை வந்துட்டு நிறைவேற்றுவதற்காக மற்றொரு மைல்கல் இருந்துச்சு. இது பிராமணர் அல்லாதவர்களும் தங்கள் பங்கை பெற வழிவகுத்தது. இங்க பாருங்க, இந்த வகுப்புவாதத்தை வந்துட்டு மொத்தம் 5 விதமாக பிரிச்சிருக்காங்க. 12 பேர், மொத்தம் 12 பேர்த்துல வந்துட்டு 5 பேர் யார் இருப்பாங்கன்னா, பிராமணர் இல்லாத இந்துக்களுக்கு 5 இடம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பிராமணர்களுக்கு 2 இடங்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது முஸ்லீம்களுக்கு 2 இடங்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆங்கிலோ இந்தியர்கள் மற்றும் கிறிஸ்துவர்களுக்கு 2 இடங்கள் கொடுத்துருக்காங்க. பட்டியல் ஜாதியினருக்கு வந்துட்டு 1 இடங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் வகுப்புவாதத்தை பிரிச்சிருக்காங்க. இந்த நிலை வந்துட்டு எது வரலையும் வந்திருக்குன்னா 1947 வரை இதுதான் தொடர்ந்துருக்கு. இந்த 1928 ஆண்டில் வந்துட்டு என்ன ஒரு விஷயம் நடந்திருக்கும். அது என்ன நடந்துச்சுன்னா, சுப்பராயன் ஆட்சி, அவர் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஆட்சி பண்ணும்போது கல்வி அமைச்சராக யார் இருந்தார்னா முத்தையா முதலியார் இருந்திருக்காரு. இவர் வந்துட்டு என்ன பண்ணார்னா 1921 ஆண்டு ஆணையை அமல்படுத்த ஒரு வகுப்புவாத அரசாணையை அறிமுகப்படுத்தினார். அந்த 1921 ஒரு அறிக்கை வந்துச்சுல்ல, அந்த இதை வந்துட்டு இது பண்ணுறதுக்காக இவர் வந்துட்டு ஒரு அரசாணையை வந்துட்டு அறிமுகப்படுத்துறாரு. யார்? முத்தையா முதலியார். அவர் என்னவா இருந்திருக்காரு? கல்வி அமைச்சராக இருந்திருக்காரு. யார் அப்போ ஆட்சியில் இருந்திருக்கா? சுப்பராயன். எந்த வருஷம்? 1928. மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, காங்கிரஸ் கட்சி. இந்த காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1947 1967 இடையில் சமூக ரீதியான பாதிக்கப்பட்டவர்களின் முன்னேற்றத்திற்காக பல்வேறு சமூக நடவடிக்கைகளை வந்துட்டு எடுத்திருக்காங்க. இன்னொரு பாயிண்ட் பாருங்க, 1946 47 வரல மெட்ராஸோட பிரசிடென்சியில் வந்துட்டு யார் முதல்வராக இருந்திருக்காருன்னா டி பிரகாசம்ங்கிற ஒரு முதல்வராக இருந்திருக்காரு. அவர் வந்துட்டு அவரோட ஒரு புத்திசாலித்தனத்தினால அவர் ஒரு விஷயம் பண்ணியிருப்பார். அது என்னன்னா 1947 வகுப்புவாதத்தை எதிர்த்து மேலும் அவர் கல்வி நிறுவனங்களிலும் அரசு நிறுவனங்களிலும் 20% இடங்கள் வந்து வெளிப்படையாக போட்டிக்கு ஒதுக்குவதற்காக ஒரு ஜிஓவை வெளியிட்டார். வகுப்புவாத ஜிஓவை எதிர்த்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வெளிப்படையாக போட்டிக்கு ஒரு 20% கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசாணையை வந்துட்டு அவர் வெளியிட்டிருக்காரு. எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு வந்துட்டு 15%, அதுக்கப்புறம் ஓபிசி அவங்களுக்கு வந்துட்டு 25% இடஒதுக்கீடு வந்துட்டு பிஎஸ் குமாரசாமி ராஜாவால் அறிமுகப்படுத்தது. மொத்தம் 40% வந்துட்டு ரிசர்வேஷனில் இருந்திருக்கு. இடஒதுக்கீட்டில் வந்துட்டு மொத்தம் 40% வரலையும் இருந்திருக்கு. அடுத்தது பாருங்க, சட்டநாதன் குழு.
சட்டநாதங்கிற ஒரு தலைமையில் வந்துட்டு ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்த குழு வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் நிலையை ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு தான் சட்டநாதன் குழு. இது வந்துட்டு 1969ஆம் ஆண்டு திமுக அரசெல்லாம் அமைச்சிருக்காங்க, அமைக்கப்பட்டுச்சு. இந்த குழு வந்துட்டு எப்போ வந்துட்டு அறிக்கையை வந்துட்டு சமர்ப்பித்தாங்கன்னா 1971 அறிக்கையை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க வந்துட்டு அந்த அறிக்கையில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிரீமி லேயர் அறிமுகப்படுத்தப்பட்டு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டு சதவீதத்தை 16% மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்களுக்கு 17% தனி இடஒதுக்கீடு செய்யவும் பரிந்துரைத்தது. திமுக அரசு ஓபிசி இடஒதுக்கீட்டை வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 31% எஸ்சி எஸ்டி அவங்களுக்கான இடஒதுக்கீட்டை வந்துட்டு 18% உயர்த்தியிருக்காங்க. அப்போ இப்போ மொத்த பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது? இதுக்கு முன்னாடி எவ்வளோ வந்திருக்கு? 40% வரலையும் இவர் கொண்டு வந்தார். யார்? பிஎஸ் குமாரசாமி ராஜாவால் 40% வரலையும் இடஒதுக்கீடு வந்திருக்கு. அடுத்தது பாருங்கள், இவங்க வந்து 49 உயர்த்திட்டாங்க. அடுத்து பாருங்கள், அதிமுக அரசு வந்துட்டு 1980 என்ன பண்ணுறான்னு பாருங்கள். ஓபிசி அவங்களுக்கான இடஒதுக்கீட்டை வந்துட்டு பலன்களில் இருந்து கிரீமி லேயரை எம்ஜிஆர் நீக்கினார். கிரீமி லேயரை நீக்கிட்டு அவர் என்ன கொண்டு வந்துட்டார்னா, ஆண்டு வருமானம் 9,000க்குள்ளே இருக்கவங்க இடஒதுக்கீடை வந்துட்டு பயன்படுத்திக்கலாம். 9,000க்கு மேலே போயிட்டா இடஒதுக்கீடை பயன்படுத்த முடியாது, அவங்க பொதுப்பிரிவில் தான் போட்டி போட முடியும்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஒரு இதை கொண்டு வராரு. அப்படி அவர் கொண்டு வரும்போது திமுக மற்றும் பிற கட்சிகள் வந்துட்டு அதை எதிர்க்கிறாங்க. அதை எதிர்க்கிறனால அது இந்த அவர் கொண்டு வந்த அந்த இதை வந்துட்டு திரும்பி பெற்றிருக்கிறாரு. மறுபடியும் கிரீமி லேயர் திட்டம் திரும்ப பெறப்பட்டது மற்றும் ஓபிசி இடஒதுக்கீடு வந்துட்டு 50% உயர்த்தப்பட்டது. ஓபிசிக்கான இடஒதுக்கீடு வந்துட்டு 50%, எஸ்சி எஸ்டிக்கு 18%. இப்போ மொத்தம் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது பாருங்கள், 68% இருக்குது எம்ஜிஆர் பீரியடில். அடுத்தது இரண்டாம் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம். இது எப்போ வந்துட்டு அமைச்சிருக்காங்கன்னா 1982 வந்துட்டு அமைச்சிருக்காங்க. இந்த ஆணையம் வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா, மொத்தம் வந்துட்டு பிசி இடஒதுக்கீடு வந்துட்டு 32% வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் 177 சமூகங்கள் வந்துட்டு ஃபார்வர்ட் கேஸ்ட்லேருந்து பேக்வேர்ட் கேஸ்டாக மாற்றணும். அது மட்டும் இல்லாமல் 34 சமூகத்தை வந்துட்டு பேக்வேர்ட் கேஸ்ட்லேருந்து ஃபார்வர்ட் கேஸ்ட்டுக்குன்னு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பரிந்துரைக்கிறாங்க. ஆனால் இந்த பரிந்துரை வந்துட்டு தாக்கல் செய்யவும் இல்லை, இது பண்ணவும் இல்லை, இது அப்படியே போயிடுச்சு இந்த பரிந்துரை. அடுத்தது வன்னியர் சங்க கோரிக்கை. அவங்க வந்துட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. எந்த வருஷம்? 1989 வைக்கிறாங்க. என்ன கோரிக்கை வைக்கிறாங்க? மாநில அரசில் வந்துட்டு 20% இடஒதுக்கீடு வேணும் அப்படின்ட்டு கோரிக்கை வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசில் வந்துட்டு 2% இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லிட்டு வன்னியர் சங்கத்தால் மாநிலம் தழுவிய சாலை மறியல் போராட்டம் நடத்தப்பட்டுச்சு. அப்போ இருந்த திமுக அரசு வந்துட்டு ஓபிசி ஒதுக்கீட்டுகளை ஓபிசிக்கு வந்துட்டு 30% எம்பிசிக்கு வந்துட்டு 20% என 2 பகுதிகளாக பிரித்து, அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டிக்கு வந்துட்டு 18%, மொத்தம் 68% வந்துருச்சா. அதுக்கப்புறம் பட்டியலிடப்பட்ட பழங்குடிக்கு வந்துட்டு 1%, ஆக மொத்தம் 69% வந்துட்டு உயர்த்திக்கிட்டாங்க அந்த திமுக அரசு. அதுக்கப்புறம் இடஒதுக்கீடு தொடர்பான முக்கிய வழக்குகள். இதில் ஃபஸ்ட்டு வழக்கு பாருங்கள், விஜயன், கேஎம் விஜயன் அவர் வந்துட்டு வழக்கு தொடர்றாரு. எப்போ? 1994. எதுக்கு? 50 தமிழ்நாடு மட்டும் ஆக்சுவலாக வந்துட்டு இந்தியா ஃபுல்லாக வந்துட்டு 50%க்குள்ளே தான் இடஒதுக்கீடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் வச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் ஆகுது. பாஸ் ஆனோன்னே எல்லா ஸ்டேட்டும் அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. பட் தமிழ்நாடு மட்டும் அதை ஃபாலோ பண்ணல. தமிழ்நாட்டில் மட்டும் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னா 69% இருக்குது. ஸோ அதை எதிர்த்து வந்துட்டு விஜயன் வந்துட்டு வழக்கு தொடர்றாரு. அப்போ அந்த சமயத்தில் வந்துட்டு என்ன ஆயிருக்குன்னா, ஜெயலலிதா அம்மையார் தான் ஆட்சியில் இருந்திருக்காங்க. அவங்களோட முயற்சியால் 69% வந்துட்டு இடஒதுக்கீடு வந்துட்டு பாராளுமன்றத்தால் 9வது அட்டவணையில் வந்துட்டு சேர்த்துட்டாங்க. அப்படி 9வது அட்டவணையில் சேர்த்தனால நம்ம தமிழ்நாடு மட்டும் 69% வந்துட்டு இடஒதுக்கீட்டில் இருக்கும். இது எந்த சட்ட திருத்தத்தில் பண்ணியிருக்காங்கன்னா 76வது சட்ட திருத்தத்தில் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, ஐஆர் கொய்லோ வாஸ் தமிழ்நாடு மாநிலம். இதே இந்திய அரசியலமைப்பில் வந்துட்டு இந்த 9வது அட்டவணை இருக்குது பாருங்க. இதில் வந்துட்டு அரசியலமைப்பு செல்லுபடியை கேள்விக்குட்படுத்தியது. 9வது அட்டவணை வந்து நீதித்துறை மறு ஆய்வில் உள்ள சட்டங்களுக்கு விதிவிலக்குகளை வழங்கியது. எப்படின்னா
அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு கேசவநந்தி பாரதி வழக்கை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கேசவநந்தி பாரதி வழக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, கேசவநந்த பாரதி வழக்கில் அந்த வழக்கு வந்துட்டு எப்போ நடைபெறுதுன்னா 24 ஏப்ரல் 1973 9வது அட்டவணையில் கீழ் இயற்றப்பட்ட சட்டங்கள் நீதித்துறை மறு ஆய்விலிருந்து விலக்கு அளிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறுச்சு. யாரோட வழக்கில்? கேசவநந்த பாரதி வழக்கில். அதே வந்துட்டு ஏப்ரல் 24 1973 பிறகு 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டுள்ள அத்தகைய சட்டங்கள் அனைத்தும் அடிப்படை உரிமைகள் அல்லது அடிப்படை கட்டமைப்பு கோட்பாட்டின் மீறல் குறித்து தனித்தனியாக சோதிக்கப்படும் என்று அமர்வு கூறியது. அப்போ 3 நீதிபதி கொண்ட ஒரு அமர்வு வந்துட்டு அங்கே வந்துட்டு நடக்குது. அந்த 3 நீதிபதிகள் வந்துட்டு என்ன சொல்ல வராங்கன்னா, அடிப்படை உரிமைகளை மீறுவதாக கண்டறியப்பட்டால் மக்களுக்கு வழங்கப்பட்ட உரிமைகள் அல்லது பாதுகாப்பில் ஏதேனும் ஒன்றை சுருக்கி அல்லது ரத்து செய்ய முடியும் அப்படின்ட்டு அவங்க வந்து இது பண்ணுறாங்க. இது எதில் நடக்குதுன்னா, ஐஆர் கொய்லோ வாஸ் தமிழ்நாடு மாநிலம் 2007. சிறப்பு இடஒதுக்கீடுகள் மற்றும் தற்போதைய நிலை. இப்போ பாருங்க, மதத்தின் அடிப்படையில் வந்துட்டு இடஒதுக்கீடு வந்துட்டு 2007 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு முஸ்லீம்கள் கிறிஸ்துவர்கள் தலா 3.7% இடஒதுக்கீடு வந்துட்டு கொடுக்குறாங்க தமிழ்நாடு அரசு. இதன் மூலம் ஓபிசி இடஒதுக்கீடு வந்துட்டு 30%லேருந்து 25%ஆக குறைஞ்சிருச்சு. அருந்ததியர்கள் இடஒதுக்கீடு அதுக்கப்புறம் 2009 வந்துட்டு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி வந்துட்டு அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, தலைமையிலான தமிழக அரசு 18% பட்டியல் சாதியினர் இடஒதுக்கீட்டிலேருந்து அருந்ததியர்களுக்கு வந்துட்டு 3% உள் ஒதுக்கீட்டை வந்துட்டு வழங்கியிருக்கு. ஸோ தமிழகத்தில் தற்போதைய நடைமுறையில் எத்தனை % ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு இருக்குன்னா 69% இருக்குது. அதில் ஓப்பன் கேட்டகிரி பொது பிரிவினருக்கு வந்துட்டு 31%, பிற்படுத்தப்பட்டோர் பிசிக்கு வந்துட்டு 26.5%, முஸ்லீம்களுக்கு வந்துட்டு பின்தங்கிய முஸ்லீம்களுக்கு 3.5%, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்களுக்கு வந்துட்டு 20%, அதுக்கப்புறம் பட்டியல் ஜாதியினருக்கு வந்துட்டு 15%, அடுத்தது பட்டியல் ஜாதியினர் அருந்ததியருக்கு வந்துட்டு 3%, அடுத்தது பட்டியல் பழங்குடியினருக்கு வந்துட்டு 1%, மொத்தம் 69% வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் ரிசர்வேஷன்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன், இதர கிடைமட்ட இடஒதுக்கீடு, மாற்றுத்திறனாளிகளின் உரிமை சட்டம் 2016 படி 4% இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் சர்வதேச மற்றும் தேசிய போட்டியில் பதக்கம் என்ற விளையாட்டு வீரர்களுக்கு 3% இடஒதுக்கீடு வழங்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி பி கலையரசன் குழு பரிந்துரையின்படி 7.5% கிடைமட்ட இடஒதுக்கீடு மருத்துவ சேர்க்கையில் இருக்குது. அடுத்தது பாருங்கள், தமிழ்நாடு சிறப்பு இடஒதுக்கீடு சட்டம் 2001. இதில் வன்னியர் அவங்களுக்கான உள் ஒதுக்கீட்டில் வந்துட்டு எம்பிசி 20%லேருந்து எங்கேயோ போயிடுச்சு, என்ன எல்லாமே மார்க் ஆயிடுச்சு பாருங்கள். அதில் தமிழ்நாடு சிறப்பு இடஒதுக்கீடு சட்டம் இதில் பாருங்கள், எம்பிசியில் வந்துட்டு மொத்தம் 20% இருக்கா. இந்த 20%ல் வன்னியர் சமூகத்துக்கும் 10.5% உள் ஒதுக்கீட்டை வந்துட்டு இந்த சட்டம் வழங்குச்சு. ஆனால் இந்த சட்டம் வந்துட்டு உச்சநீதிமன்றத்தில் கேஸ் ஃபைல் பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு விசாரிக்கும் போது இது வந்துட்டு 14, 15, 16 இந்த ஆர்டிக்கிளை வந்து மீறுற மாட்டம் இருக்குது. இந்த உள் ஒதுக்கீட்டை வந்துட்டு வன்னியர் அவங்களுக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் இந்த உள் ஒதுக்கீட்டை வந்துட்டு ரத்து பண்ணிட்டாங்க. அடுத்தது நீதியரசர் முருகேசன் கமிட்டி எப்போனா ஏப்ரல் 5, 2022 நடக்குது. தேசிய கல்விக் கொள்கைக்கு பதிலாக தமிழகத்தில் புதிய கல்விக் கொள்கையை உருவாக்க அமைக்கப்பட்ட குழு தான் முருகேசன் கமிட்டி. அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு பொறியியல், வேளாண்மை, கால்நடை மருத்துவம், மீன்வளம், சட்டம் போன்ற தொழிற்கல்வி படிப்பு சேர 7.5 முன்னுரிமை இடஒதுக்கீடு சட்டம் இயற்றப்பட்டுச்சு. யாரோட இதில்? நீதியரசர் முருகேசன் கமிட்டி அவங்க சொல்லி. இந்தியாவின் இடஒதுக்கீட்டு வரலாறு, முக்கிய நிகழ்வுகள் பாருங்கள். 1931 பூனேல வந்துட்டு ஒரு ஒப்பந்தம் நடக்குது. அந்த ஒப்பந்தம் வந்துட்டு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு தனி தேர்தல் முகாம்கள் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து காந்தியின் சாகுமுறை உண்ணாவிரம் நடைபெற்றது. இதன் முடிவில் பூனா ஒப்பந்தம் கையெழுத்தாகின. இரட்டைமலை சீனிவாசன் மற்றும் B.R. அம்பேத்கர் ஆகியோர் லண்டன் வட்ட மேசை மாநாடுகளில் பட்டியல் மக்களின் பிரதித்துவங்களாக பங்கேற்றனர். யார் 2 பேர்னா இரட்டைமலை சீனிவாசர் மற்றும் B.R. அம்பேத்கர். அடுத்தது பாருங்கள், ஃபஸ்ட்டு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்
சம்பகம் துரைராஜ் வழக்கு. இந்த வழக்கில் என்ன வருதுன்னு பாருங்கள். 1927ஆம் ஆண்டில் வகுப்புவாத ஜிஓவை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கின் தீர்ப்பை தொடர்ந்து இந்திய அரசியலமைப்பு முதல் திருத்தம் கொண்டு வரப்பட்டது. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, பிரிவு 15 நாளில் சேர்க்கப்பட்டு சமூக மற்றும் கல்வியில் பின்தங்கிய மக்களுக்கான சிறப்பு ஏற்பாடுகள் வழிவகை செய்யப்பட்டது. இது யார் மூலியமாக ஏற்றப்பட்டுச்சுன்னா, காமராஜர், நேரு அவர்கள் முயற்சியால் வந்துட்டு இது வந்துட்டு கொண்டு வந்தாங்க. அடுத்த பாருங்க, முக்கியமான ஆணையங்கள் மற்றும் தீர்ப்புகள். காக்கா கலேல்கர் ஆணையம். முதலாவதாக பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் வந்துட்டு எந்த சரத்துப்படி உருவாக்குறாங்கன்னா, சரத்து 340 படி உருவாக்குறாங்க. இவங்களோட ஆணையம் வந்துட்டு எப்போ வந்து அறிக்கையை சமர்ப்பிக்குதுன்னா, 1955 வந்துட்டு அறிக்கையை வந்துட்டு சமர்ப்பிக்கிறாங்க. இந்த ஆணையம் எப்போ தொடங்கப்பட்டுச்சுன்னா 1953 தொடங்கினாங்க. அதோட தலைமை தாங்கிறது யாருன்னா காக்கா கலேல்கர் அப்படிங்கிறவர். அடுத்தது 2வது பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் வந்துட்டு எந்த வருஷம் தொடங்கியிருக்காங்கன்னா 1979. அது பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மண்டல் கமிஷன். மொராஜி தேசாய் அரசு. அப்போ ஆட்சியில் யார் இருந்தாங்கன்னா மொராஜி தேசாய். ஓபிசிகளுக்கான 27% இடஒதுக்கீடு பரிந்துரைக்கப்பட்டது. இந்த கமிஷன் பரிந்துரைச்சிருக்காங்க. 1990 விபி சிங் அரசால் அமல்படுத்துது. அதுக்கப்புறம் 1990 தான் இந்த விஷயத்தை வந்துட்டு விபி சிங் அரசு வந்துட்டு அமல்படுத்தியிருக்கு. அடுத்தது இந்திரா சாஹானி வழக்கு. இவங்க வந்துட்டு 50% இடஒதுக்கீடு, உச்சவரம்பு மற்றும் கிரீமி லேயர் கொள்கையை உறுதி செய்யப்பட்டது. எந்த வழக்கு? இந்திரா சாஹானி வழக்கு 1992. அடுத்தது 102வது திருத்த சட்டம் 2018. என்சிபிசிக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டது. எந்த சட்டம்? என்சிபிசிக்கு வந்துட்டு அரசியலமைப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டுச்சுன்னா 105வது சட்ட திருத்தம் 2018. அடுத்து 105வது திருத்த சட்டம் 2021. மாநிலங்கள் எஸ்சிபிசி பட்டியலை தயாரிக்கும் அதிகாரத்தை மீண்டும் பெற்றது. மாநிலங்கள் மறுபடியும் ஸ்டேட் எலெக்ஷன் கவுன்சில் அதை வந்துட்டு திரும்பவும் வந்துட்டு 105வது திருத்த சட்டம் வந்துட்டு இவங்களுக்கு கொடுத்துருச்சு மாநிலத்துக்கு. அடுத்தது 103வது திருத்த சட்டம் வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன், பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொது பிரிவினருக்கு வந்துட்டு ஒரு 10% வந்துட்டு இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. இது சரத்து 14(6), 16(6) கீழே வந்துடும். இது 103வது திருத்த சட்டம் 2019 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே இடஒதுக்கீட்டு கொள்கை, தமிழ்நாட்டில் இடஒதுக்கீட்டு வரலாறு மற்றும் கொள்கையில் பார்த்துட்டோம். இப்போ அதில் அந்த இன்ஃபர்மேஷன்ஸை பேஸ் பண்ணி சில ஷார்ட்கட்ஸ் மெமரி ட்ரிக் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு நிமோனிக்ஸ் கோட் 69%. அதில் வந்துட்டு பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி. பிசிக்கு வந்துட்டு 30, எம்பிசிக்கு 20, அப்படியே டிக்ரீசிங் ஆர்டரில் வரணும் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. 30, 20, 18, 1. அந்த 30ல் வந்துட்டு 26.5% தான் பிசிக்கு இருக்கும். ரிமைனிங் 3.5% எதுக்கு இருக்கும்னா பிசிஎம்க்கு இருக்கும். இந்த 20% எம்பிசியில் வந்துட்டு எம்பிசி ப்ளஸ் டிஎன்சி இருக்கும். 18% எஸ்சியில் வந்துட்டு 15% வந்து எஸ்சிக்கும், 3% வந்துட்டு எஸ்சிஏக்கும் இருக்கும். ரிமைனிங் 1% வந்துட்டு எஸ்டிக்கு இருக்கும். மொத்தம் வந்துட்டு 69%. அடுத்த 2வது இயர் ஷார்ட்கட். இது எப்படி வச்சுக்கலாம்னா, இங்கே பாருங்கள், இயர் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிற ஆர்டரில் இருக்கும் பாருங்க. 16, 21, 51, 71, 80, 89, 94. ஸோ இப்படி எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 16ல் என்ன நடந்திருக்கு? பிராமணர் இல்லாத அறிக்கை வந்திருக்கு. 16னா 1960. 19 வந்துட்டு காமன், அப்படியே 19 வந்துட்டு காமனாக வச்சுக்கோங்க. எது மாறப்போகுதுன்னா கடைசி 2 டிஜிட் மட்டும்தான். அது 2 டிஜிட் என்னன்னா 16, 21, 51, 71, 80, 89, 94. அதில் 16ல் என்ன நடந்திருக்கு? பிராமணர் இல்லாத அறிக்கை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது 21ல் அரசாங்க பணிகளின் முதல் பிரதித்துவம் அரசாணை, வேலைவாய்ப்புக்கு வந்து உரிமை கொடுத்துருக்காங்க 21ல். அடுத்து வந்துட்டு 51ல் வந்துட்டு சரத்து 15 நாளில் சேர்க்கப்பட்ட வகுப்புவார உரிமை பாதுகாக்கப்பட்டுச்சு. அடுத்தது 71ல் என்ன நடந்திருக்கு? கிரீமி லேயர் கருத்து அறிமுகம் செய்யப்பட்டிருக்காங்க. இடஒதுக்கீடு வந்து 49%ஆக உயர்த்திருக்காங்க. அது யார் பண்ணியிருக்கா? சட்டநாதன் குழு. இதே 51ல் எந்த குழு இருக்காங்க? சம்பக துரைராஜ் வழக்கு. இதே 21 வந்து முதல் வகுப்புவாத ஜிஓ, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 71க்கு அப்புறம் 80ல் வந்துட்டு 68%. யார்? எம்ஜிஆர் காலத்தில் வந்துட்டு இடஒதுக்கீடு வந்துட்டு 68% இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வருமான வரம்பு ரத்து செய்யப்பட்டுச்சு. அடுத்தது 89ல் வந்துட்டு வன்னியர்கள் வந்துட்டு போராடி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 69% வந்துட்டு இடஒதுக்கீடு வந்திருக்கு 89ங்கிற
வருஷத்தில். அதில் வந்துட்டு எம்பிசிக்கு வந்துட்டு 20% தனி ஒதுக்கீடு, அப்புறம் எஸ்டிக்கு வந்துட்டு 1% சேர்த்து மொத்தம் 69% வந்திருக்கு. அடுத்தது ஃபைனலாக 94ல் வந்துட்டு 69% பாதுகாத்துருக்காங்க. எப்படி பாதுகாத்துருக்காங்கன்னா 76வது சட்ட திருத்தம் மூலம் தமிழ்நாட்டில் 69% சட்டம் 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது. இப்படி சேர்த்தனால அந்த 69% தமிழ்நாடு வந்து பாதுகாத்துக்குச்சு. அடுத்தது பாருங்க, முக்கிய கமிஷன்கள். எஸ்ஏஎம்கே அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. எஸ்னா சட்டநாதன் குழு, ஏன்னா அம்பேத்கர் அம்பாசங்கர் ஆணையம், அடுத்தது எம்னா மண்டல் கமிஷன், கேனா காக்கா கல்கேக்கர் கமிஷன். இப்படி நம்ம வச்சுங்க. எஸ்ஏஎம்கே சட்டநாதன் குழு, தமிழகத்தின் 1வது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் யாருன்னா சட்டநாதன் குழு. அடுத்தது தமிழகத்தின் 2வது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் வந்துட்டு யாருன்னா வருமா அம்பாசங்கர் ஆணையம். அடுத்தது மத்திய அரசில் வந்துட்டு 27% ஓபிசிக்கு இடஒதுக்கீடு வழங்குறது வந்துட்டு மண்டல் கமிஷன். அடுத்து வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் வந்துன்னா காக்கா கல்லேக்கர் ஆணையம். அதோட வருஷத்தை பார்த்துக்கிங்க. அடுத்தது சமீபத்திய அரசியலமைப்பு திருத்தங்கள். 102, 103, 105 3 திருத்தம் நடந்திருக்கு. எந்தெந்த வருஷத்தில் நடந்திருக்கு? 2018, 19, 21. 2018 102வது திருத்தம் நடந்திருக்கு. அது என்னன்னா தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு அரசியலமைப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டது. அடுத்தது 103வது சட்ட திருத்தம் 2019 நடந்திருக்கு. அது பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொது பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 105வது திருத்தத்தில் வந்துட்டு மாநில அதிகார மீட்பு, எஸ்இபிசி பட்டியலை தயாரிக்கும் மாநிலங்களில் அதிகாரம் மீண்டும் பெறப்பட்டுச்சு 105வது சட்ட திருத்தம். ஸோ இதாங்க இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம படித்த இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ளஸ் நம்ம படித்த மெமரி ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை சால்வ் பண்ணலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ளஸ் டிஎன்பிஎஸ்சி பேஸ்ட் கொஷின்ஸை சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். பிராமணர் இல்லாதோர் அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு எது? 1916. அடுத்தது மதராஸ் மாகாணத்தில் 1வது வகுப்புவாத ஆணையம் அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் எது? ஃபஸ்ட்டு ஜிஓ எப்போ பாஸ் ஆகுது? செப்டம்பர் 16, 1921. அடுத்தது 1927ஆம் ஆண்டில் வகுப்புவாத அரசாணையின்படி அரசு நியமனங்களில் பட்டியல் ஜாதியினர் வழங்கப்பட்ட பங்கு எத்தனை பேருனா 12 பேர்த்துல 1%. 5 பேர் யாருன்னா இந்து இருப்பாங்க, 2 பேர் வந்துட்டு முஸ்லீம்ஸு கிறிஸ்டியன்ஸு இருப்பாங்க, 1% வந்துட்டு பட்டியலினத்த ஜாதியினர் இருப்பாங்க. அடுத்தது 4வது கொஸ்டின் பாருங்க. மெட்ராஸ் மாகாணங்களில் 1921ஆம் ஆண்டில் வகுப்புவாத ஆணையை அமல்படுத்த 1928இல் வகுப்புவாத ஜிஓவை அறிமுகப்படுத்த கல்வி அமைச்சர் யாரு? அவர் யாருன்னா முத்தையா முதலியார் அவருங்க. அவர் கல்வி அமைச்சராக இருக்கும்போது ஆட்சியில் இருந்தது யாருன்னு உங்களுக்கு தெரியும், சுப்பராயன் அவருங்கிறவர். அடுத்தது 1969ஆம் ஆண்டு திமுக அரசால் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் நிலையை ஆய்வு செய்ய அறிமுகப்படுத்தப்பட்ட முதல் ஆணையம் எதுனா சட்டநாதன் குழு. தமிழ்நாட்டின் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டை முதலில் கிரீமி லேயர் முறையை அறிமுகப்படுத்திய முதலமைச்சர் யாருன்னா எம்ஜி ராமச்சந்திரன், எம்ஜிஆர். 1989ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் ஓபிசி இடஒதுக்கீடு பிசி 30% மற்றும் எம்பிசி 20% என 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்ட போது மொத்த இடஒதுக்கீட்டு சதவீதம் என்னவாக இருந்தது? 68% இருந்துச்சு. பி 7th கொஸ்டின் பி 68% இருந்துச்சுங்க. 7th கொஸ்டின் பி. 7th கொஸ்டின் சியா? ஆமாம் 69 வந்துடும். ஏன்னா இவங்களும் வந்து சேர்ந்துருப்பாங்களே 18 வந்துட்டு இவங்க 1% வந்துட்டு அந்த இவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ வந்துட்டு 69%. 1% வந்து எஸ்டிக்கு கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 69%. தமிழ்நாட்டின் 69% இடஒதுக்கீடு சட்டம் இந்திய அரசியல் அமைப்பில் எந்த அட்டவணையில் சேர்க்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டது? 9வது அட்டவணையில் சேர்த்து பாதுகாத்திருக்காங்க. தமிழ்நாட்டின் 69% இடஒதுக்கீட்டு சட்டத்தை 9வது அட்டவணையில் சேர்க்க வழிவகை செய்த அரசியலமைப்பு சட்டம் எதுனா 76வது சட்ட திருத்தத்தில் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது ஐஆர் கொய்லோ வஸ் தமிழ்நாடு வழக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பில் முக்கிய அம்சம் என்னன்னா 9வது அட்டவணையில் உள்ள சட்டங்கள் நீதித்துறை மறுஆய்வுக்கு உட்பட்டவை அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்கோம். சிறப்பு அம்சம் அதான். அடுத்தது 11வது கொஸ்டின் பாருங்க. 2009ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு பட்டியல் ஜாதியினருக்கான 18% ஒதுக்கீட்டை அருந்ததியர்களுக்கு வழங்கிய இடஒதுக்கீடு சதவீதம் எவ்வளோனா 18ல் வந்துட்டு எத்தனை % வழங்குறாங்கன்னா 3%. தமிழ்நாட்டின் தற்போதைய நடைமுறையில் உள்ள 69% இடஒதுக்கீட்டில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு வழங்கப்படும் சதவீதம் என்னன்னா
20%. எம்பிசிக்கு வந்துட்டு எவ்வளோ இருக்குன்னா 20%. மருத்துவ சேர்க்கையில் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு வழங்க பரிந்துரை ஆணையம் எதுனா நீதியரசர் முருகேசன் குழு. ஆப்ஷன் பி. ஏதுக்கு செக் பண்ணிக்கலாம், இது எனக்கு டவுட்டாக இருக்குது. 13வது கொஷின் ஆப்ஷன் ஏ. 13வது கொஷின் ஆப்ஷன் ஏ. 13வது கொஷின் வந்துட்டு ஆப்ஷன் ஏங்க. நான் தப்பாக மார்க் பண்ணிட்டேன், சாரி. ஸோ அந்த 7.5% வந்துட்டு கொடுத்தது யாருன்னா நீதியரசர் பி. கலையரசு ஆணையம். 14வது கொஷின் பாருங்கள். 1932ஆம் ஆண்டு காந்தியடிகளுக்கு பி.ஆர். அம்பேத்கர் அவர்களுக்கும் இடையே கையெழுத்தான வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் எதுனா பூனே ஒப்பந்தம். மெட்ராஸ் மாநிலம் சம்பகம் துரைராஜ் வழக்கு தீர்ப்பு இந்தியாவின் அரசியலமைப்பு எந்த திருத்தத்திற்கு வழிவகுத்தது? 1வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு வழிவகுத்தது. மெட்ராஸ் மாநிலம் செண்பக துரைராஜன் வழக்கு. ஏதுக்கு நம்ம அதை எடுத்து பார்த்துருவோமாங்க. செண்பகம் துரைராஜ் வழக்கு. இந்திய அரசியலமைப்பு பார்த்தீங்களா, முதல் திருத்தம். முதல் திருத்தம் கரெக்டாக தாங்க மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்து, இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு சமூக மற்றும் கல்வியில் பின்தங்கிய வகுப்பினர்களுக்கு சிறப்பு ஏற்பாடு வழங்க சேர்க்கப்பட்டது? பிரிவு 15(4). இந்திய அரசியலமைப்பின் 340வது பிரிவின் கீழ் 1953இல் அமைக்கப்பட்ட முதலாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் தலைவர் யார்னா இந்தியாவிலேயே காக்கா கலேல்கர். இந்தியாவில் 1979ஆம் ஆண்டு மொரார்ஜி தேசாய் அரசாங்கத்தால் அமைக்கப்பட்ட 2வது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் மண்டல் கமிஷன். பிற்படுத்தப்பட்டோருக்கு பரிந்துரைக்கும் இடஒதுக்கீடு சதவீதம் என்னன்னா 27%. இந்திரா சாஹாஸ்னி வழக்கு வந்துட்டு தொடரப்பட்டு கீழ்கண்ட கூட்டில் எது சரியானவை? இடஒதுக்கீடு சதவீதம் 50ஐ தாண்டக்கூடாது. பிற்படுத்தப்பட்ட பிரிவினர்களிடமிருந்து கிரீமி லேயர் விலக்கப்பட வேண்டும். ஸோ இது வந்துட்டு 19th கொஸ்டினா சி. 19th கொஸ்டின் சி. ரெண்டும் சரி பாருங்க, ரெண்டும் சரி. இந்திரா சாஹானி வழக்கில் வந்துட்டு என்ன நடந்திருக்குன்னா இடஒதுக்கீடு சதவீதம் வந்துட்டு 50% தாண்டக்கூடாது. அதுவும் சரிதான், அது ஒரு விஷயம் நடந்திருக்கு. அடுத்து 2வது வந்துட்டு பிற்படுத்தப்பட்ட பிரிவினரிடமிருந்து கிரீமி லேயர் விலக்கப்பட வேண்டும், அதுவும் வந்து இதாக இருக்குது. தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அரசியலமைப்பு அந்தஸ்தை வழங்கிய திருத்த சட்டம் எது? 102வது திருத்த சட்டம். 103 வந்து இடபிள்யூஎஸ் வந்திருக்கும். 105 வந்துட்டு மறுபடியும் இது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துட்டு சில அதிகாரத்தை பெற்றிருப்பாங்க. பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொது பிரிவினர்களுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கிய 103வது சட்ட திருத்தம் நடைபெற்று வந்த நாள் எதுனா 2019 தெரியுங்க வருஷம். ஆனால் அது ஜனவரி 14 ஆகஸ்ட் 15 எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. 21A ஜனவரி 14. ஸோ ஜனவரி 14 அன்னைக்கு 2019. சமூக மற்றும் கல்வியில் பின்தங்கிய வகுப்பினரில் பட்டியல் தயாரிப்பதற்காக மாநில அரசுகளின் அதிகாரத்தை மீட்டெடுத்து அரசியலமைப்பு திருத்த சட்டம் வந்துட்டு இது கண்ணை மூடிட்டு சொல்லலாம் 105. ஏன்னா 102 என்னன்னு தெரியும், 103 என்னன்னு தெரியும். 105 மாற்றுத்திறனாளிகளின் உரிமை சட்டம் 2014 படி அரசு வேலை வாய்ப்புகளில் மாற்றுத்திறனாளிக்கு வழங்கப்பட்ட இடஒதுக்கீடு 4%. எதுக்கும் செக் பண்ணிக்கலாம். 23B 4%. அடுத்து, தமிழ்நாட்டின் புதிய கல்விக் கொள்கையை உருவாக்கவும் தொழிற்கல்வி படிப்புகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% முன்னுரிமை இடஒதுக்கீடு வழங்கவும் அமைக்கப்பட்ட குழு எதுனா தமிழ்நாட்டின் புதிய கல்வி நீதியரசர் முருகேசன் குழு. நீதியரசர் முருகேசன் குழு ஏவா? 24A நீதியரசன் முருகேசன் குழு. லண்டன் வட்ட மேசை மாநாட்டில் பி.ஆர். அம்பேத்கருடன் இணைந்து இந்தியாவின் சிறுபான்மையினர் மற்றும் பட்டியல் மக்களின் பிரதிநிதியாக பங்கேற்க தமிழக தலைவர் யார்னா இரட்டைமலை சீனிவாசன். அவங்க 2 பேர் தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் கீ இதுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் இது மட்டும் மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் மெமரி ட்ரிக் ப்ளஸ் டிஎன்பிஎஸ்சி பேஸ்டு கொஷின்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு டெய்லியும் போஸ்ட் பண்ணுவேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வீக்கான சிலபஸை முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு டே என்னென்ன வீடியோஸ் இது வரைக்கும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதுக்கான கொஷின் ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுவேன். ஸோ
அது முடிச்சதுக்கப்புறம் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.